ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். இந்த பிஆர் டீம் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன தான் சொல்ல வரீங்க? வாட் இஸ் பிஆர் டீம் அப்படின்னு பல பேருக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு வனிதா பார்ட் 2. ஆக்சுவலாக அந்த கவின் சீசன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? திங்ஸ் ஆஃப் 4th or 3rd சீசன், ரைட்? அந்த சீசனில் வனிதா உள்ளே போயிட்டு ரிட்டன் பேக் வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்க பொண்ணு ரொம்ப சிறப்பாக இந்த சீசனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன, ஸோ நேற்று எபிசோடில் என்னென்ன நடந்தது அப்படின்னு நேற்று எபிசோடோட ஒரு சின்ன ரிவ்யூ. அண்ட் ஓவராலாக பிஆர் டீம்னா என்னங்க, என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். இந்த பிஆர் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிடலாமா? எங்கள் பிஆர் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதோட அப்ரிவேஷன் இல்லைன்னா பப்ளிசிட்டி, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ரிவ்யூ, இப்படின்னு நம்ம அதுக்கு நம்மளே ஆல்டராக நிறைய பேர் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் அந்த பிஆர் டீம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், டியூ படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ட்டு தான் மன்சூர் அலிகான் அந்த கதையை சொல்லவே ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்டோரியில் வில்லனாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களோட ஸ்டோரியில் ஹீரோவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாயா ஒருத்தவங்களோட ஸ்டோரியில் வில்லனாக இருக்கலாம், ஆனால் அவங்க இன்னொருத்தவங்களோட ஸ்டோரியில் கண்டிப்பாக ஹீரோவாக இருப்பாங்க. அதே மாதிரி அர்ச்சனா ஒருத்தவங்களோட ஸ்டோரியில் ஹீரோவாக இருக்கலாம், அவங்க இன்னொருத்தவங்களோட ஸ்டோரியில் வில்லனாக இருக்கலாம். இது எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே பொருந்தும். மாயா அப்படிங்கிறதும் அர்ச்சனா அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உடனே நீ மாயாவோட பிஆர் டீமா இல்லைனா வந்து அர்ச்சனாவோட பிஆர் டீமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீமும் இல்லைங்க. யார் எந்த அமௌண்ட்டு கொடுக்கல. ஸோ அந்தளவுக்குலாம் போயிடாங்க. நம்ம சேனல் அந்தளவுக்கு பெரிய சேனலும் இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ஆங்கிளை மாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் டீமோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க பண்ணக்கூடிய விஷயம் அது கரெக்டு தாங்க, அவங்க உண்மையில் அப்படிப்பட்டவங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லைங்களா, அதுதான் பிஆர் டீமோட வேலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின விஷயத்த ஆக்டிவாக வச்சுருக்குது, அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களை பப்ளிசிட்டி பண்ணுறது, அதை பெருசாக கொண்டு போகிறது அப்படின்னு எல்லாமே பண்ணுறது. கிட்டத்தட்ட பிக் பாஸில் என்ட்ரு ஆகிற 99.99% ஆளுங்களுக்கு இந்த பிஆர் டீம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் ஒவ்வொரு வீக்கும் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு தனித்தனியாக பண்ணிவிட்டு ஆல்ரெடி அதை வீடியோ மேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலர் செட் ஆஃப் டீம் கிட்ட அதை கொடுத்துருப்பாரு, அவங்க அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்மி, ஸோ நான் சோஷியல் மீடியாஸில் பார்க்குற நிறையா பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா ஆர்மி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ரிப்பீட்டடாக ஜோவிகா பற்றின போஸ்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஜோவிகா பண்ணக்கூடிய விஷயங்கள், ஜோவிகா ராக்ஸ், ஜோவிகா டிட் ரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சம்திங் பிக் பாஸ் ஃபாலோயர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாயா ராக்ஸ். இவங்கெல்லாம் வந்து பிஆர் டீம்னு நான் சொல்ல வரல. மேபி தே ஆர் லைக், அவங்க அதை பிடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் பிஆர் டீம் அப்படி தான் செயல்படும். அவங்களோட அப்போனன்ட் பர்சனை வந்து டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அது கரெக்டு. இப்போ வந்து அர்ச்சனா இருக்காங்கன்னா அர்ச்சனா என்ன பண்ணாலும் அது கரெக்டு, மற்றவங்க பண்ணது தப்பு. அதே மாதிரி மாயா இருக்காங்கன்னா மாயா என்ன பண்ணாலும் கரெக்டு, மற்றவங்க பண்ணது தப்புன்னு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த விளக்க முயற்சி பண்ணுறதும், அவங்கள வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், ஸோ ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால் உண்மையாயிருங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு பிம்பம் ஒன்று உருவாகும் இல்லைங்களா, அந்த ஓட்டிங்காக பண்ணுறதும் அண்ட் மோர் ஓவர் ஓட்டிங்ஸ் பண்ணுறதும், கூட இருக்கவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓட்டிங் பண்ண வைக்கிறதும், அண்ட் அவங்களோட டீம் ஓட் பண்ணுறதும். சில போட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் ஓட் பண்ணுறதுக்கும் போட்ஸ் ஓட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா வெப்சைட்ஸில் போனாலே கன்ஃபார்ம் யூஆர் ஆஸ் எ ஹியூமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே கடுப்பாக இருக்கும், நான் மனுஷன் தான்டா, ஏன்னா அந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்ட்டு. பட் போட்ஸ்ன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டெலிகிராமில் பார்த்துருக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட சிலது வந்திருக்கும். ஸோ அந்த போட்ஸ் வந்து ஓட் பண்ணிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த பிஆர் டீமோட ஓவரால் ஒர்க்கு. ஸோ ஓவராலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டை வெளியே வந்து ஆக்டிவாக வச்சுருந்து இவங்க நல்லவங்க, இவங்க கரெக்டுங்க, இவங்க தாங்க வின்னரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது அந்த பிஆர் டீமோட ஓவரால் ஒர்க். ஸோ ஐ திங்க் அந்த விஷயம் கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். திஸ் இஸ் பிஆர் டீம் அண்ட் ஐ எம் நாட் அ பிஆர் டீம். ஓட் பண்ணால் நான் மட்டும் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு எனக்கு ஜெனினாக தோணக்கூடிய ரிவ்யூவை தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாடவர் எனக்கு தோன்றது, நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் அர்ச்சனா நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மாயா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
வாடவர் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நேற்று நடந்த சம்பவங்களை பார்க்குமா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ளே வந்தாங்க. 4 பேர் வந்தாலும் கானாபாலா வந்தார். இதுக்கு மேலே நம்ம என்னப்பா கேம் ஆட போகிறோம்னு அமைதியாகிட்டார். அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்தாங்க. அவங்க வழக்கம் போல் சாமாங்க வேறு லெவலில் என்ட்ராகி பூர்ணிமாவா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ட்ரானாங்க. சூப்பர் மாஸ் கொலை மாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வந்தாங்க, சுற்றினாங்க, ஆடினாங்க, முடித்தாங்க, ஜாலியாக உள்ளே இருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் 3ஆவதாக தான் வந்தாங்க வினேக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி ஜோவிகா வந்தாங்க. ரொம்ப கேஷுவலாக தக்காளி கேட்டுகிட்டே உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டாங்க. ஸோ வந்த உடனே முதல்ல தினேஷ் கிட்டே போனாங்க. மற்றது காட்டலையா என்னன்னு எனக்கு தெரில. நீங்கள் இண்டிவிஜுவல் ஆர்டரிங்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தினேஷ் ரைட் பட் என்னடா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கு ஒரு ஹூக்கையும் மணிக்கு ஒரு ஹூக்கையும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அப்புறம் நேராக மாயா கிட்டே போயிட்டு, மாயா நீ ஏன் இப்படி ஆயா வேலை பார்த்துட்டு இருக்க, யாருக்கு, அர்ச்சனாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, நம்மளை புள்ளி கேங் அது இது அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, நீ எப்படி மறுபடியும் அவங்ககிட்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு மாயா ஒரு பக்கம் ஏற்றி விட்டு, அப்புறம் மாயா கிட்டே போய் கேட்டு கடைசியில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட உண்மையான ஃபேஸை வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த ஹோல் பிக் பாஸே வந்து டைட்டில் நேரம் மாயாவை தான் வைக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. சத்தியமாக பிஆர்லாம் இல்லைங்க, ஏன்னு சொல்லிடுறேன். அர்ச்சனாவோட ஓவரால் மவுஸை டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க பண்ணது எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பிரதீப்போட ஃபேன் பேஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் அப்புறம் பிரதீப் பண்ணது தப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி பேசுனதும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. பட் மாயா வில்லனாகவே இருந்தாலும் அவள் வில்லன், அவ்வளோதான். அவளோட கேரக்டர் அது, அவள் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அவளும் மாற்றி மாற்றி மாயாவும் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல வரல, எல்லாமே நடந்திருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபேஸ், இப்போ கரண்ட்லி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேர், மாயாவா, விஷ்ணுவா, அர்ச்சனாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. இதில் கொஞ்சம் காலம் அர்ச்சனாவுக்கு லீடு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு லீடு இல்லை, மாயாவுக்கு தான் லீடு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒன்லி 2 days இருக்குது. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமாங்க, லாஸ்ட்டாக ஒரு குண்டு பையன் வந்தானே, அவனை பற்றி சொல்ல மறந்துட்டேன்ல. அவங்க வந்து டான்ஸ் ஆடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வழக்கம் போல் மண்ணிட்டு லைட்டாக பேசிட்டு அப்படியே போயிட்டான். என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், காத்திருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல பிறகு இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்.